துப்பாக்கி குண்டு பாய்ந்து விவசாயி படுகாயமடைந்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் தோட்டமுடையான்பட்டியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், வணக்கம். காயமடைந்த விவசாயினுடைய தற்பொழுதைய நிலைமை எப்படி இருக்கிறது? அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? விரிவாக விவரிங்க. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சேப்பங்குளம்பட்டியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி, வயது 55. இவர் குடும்பத்துடன் கொல்லிமலை அடிவாரமான எருமப்பட்டி அருகே தோட்டமுடையான்பட்டியில் தமிழ்ச்செல்வி என்பவரின் தோட்டத்தை குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை விவசாய தோட்டத்திற்கு அவர் சுப்பிரமணி சென்றுள்ளார். அப்போது பயிர்களை அழிக்க வரும் விலங்குகளை சுடுவதற்கு தானாக இயங்கக்கூடிய வகையில் நாட்டு துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய குண்டு விவசாயி சுப்பிரமணி என்பவரின் வலது காலில் பட்டு காயம் ஏற்பட்டுள்ளது. இவரது அலறல் சத்தத்தை கேட்டு அங்கு வந்த இவரது சகோதரர் அறப்பலி மற்றும் குடும்பத்தினர் சுப்பிரமணியை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக எருமப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றி துப்பாக்கி யாருடையது என்றும் யார் வைத்திருப்பார்கள் என்றும் உரிய அனுமதி இருக்கா இந்த துப்பாக்கி என போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.